இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என்னைக்கோ நடக்க போற கல்யாணத்துக்கு இன்னைக்கு மண்டபத்தை புக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னைக்கோ லான்ச் ஆக போற Oneplus 9 Pro அப்படிங்கிற இந்த மொபைல் கூட Oneplus 9 இருக்குது. சோ இந்த மொபைலோட சில ஸ்பெசிபிகேஷன் அண்ட் இதோட ரெண்டு இமேஜ் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சுனா, ஐ அம் a hacker. No, God, please, no, no, no. எப்படின்னா ஹேக்கர்னு சொன்னதா கண்டிப்பா பெஸ்ட் காமெடி ஆஃப் தி இயர்னு கண்டிப்பா சேர்த்திருப்பாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த Oneplus 9 Pro அப்படிங்கிற இந்த மொபைலோட இப்போ இதுக்கு எல்லா ஸ்பெசிபிகேஷன் லீக் ஆயிருக்கு, இதோட ரெண்டு இமேஜ் எப்படி இருக்கு, இது எப்படி வரப்போகுது, என்ன பிரைஸ்ல வரப்போகுது, என்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க. அண்ட் வீடியோல நிறைய ஃபோன் வந்துட்டு இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க. அண்ட் நீங்க நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன் யூடியூப் கூடிய சீக்கிரம் ஆயிரும். சோ நம்மளோட FT ஃபேமிலில நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. காசெல்லாம் ஒண்ணு கேட்டா ஜஸ்ட் ஃப்ரீ தான். ஜஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. இப்படிலாம் யூடியூப் நம்மள புலம்ப வச்சுட்டாங்க, என்ன பண்றது? சரி, அப்படி பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும், நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த Oneplus 9 Pro அப்படிங்கிற இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக போறதே இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஏற்கனவே Oneplus N10 5G and N100 சொல்லிட்டு ரெண்டு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. அடுத்த மாசத்துல N100 இந்தியாவுக்கு வரப்போகுது. சோ அதை தொடர்ந்து N10 5G லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த Oneplus 9 Pro அப்படிங்கிற இந்த மொபைலை இந்தியால ஆஃபிஷியலா வெளியிடுவாங்க. அப்ப எதுக்கு இந்த வீடியோ அப்படி நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். என்னதான் 3 மாசம் கழிச்சு கல்யாணம் நடந்தாலும் அதுக்கான ஏற்பாடுல இப்ப பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி இந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே இப்ப லீக் ஆயிருக்கு. ரெண்டு இமேஜஸ் கூட கிடைச்சிருக்கு. சோ இதுதான் Oneplus 9 Pro. मेरा नाम Oneplus 9 Pro है. ही 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 ही. சோ இந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பார்த்தா ஃப்ரண்ட்ல 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நமக்கு பிடிச்ச ஆம்லெட் டிஸ்ப்ளே. ஆம்லெட் நினைச்சுதான் பார்க்க முடியும், சாப்பிட முடியாது. கார்த்திகை மாசம் அலப்பறைகள் தாங்க முடியல, விரதமா இருக்காங்க. உங்க வீட்லயும் இந்த மாதிரி கார்த்திகை மாசம் விரதமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்க வந்து கார்ட் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கும்போது நமக்கு வந்து விவிங் ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்கும். பட் இந்த AMOLED பேனல் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் எல்லாமே நம்ம 25,000 20,000 முன்னே பார்த்தாச்சு. சோ இதெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் தெரியுது. ஏன்னா ஒரு 45,000 ரூபாய்க்கு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னா அங்க வந்து மறுபடியும் ஒரு 20,000 ரூபாய்க்கு கிடைக்கிற அதே ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் அதே AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாயிண்டே இல்ல. ஓகேவா? அட்லீஸ்ட் QHD பிளஸ் ரெசல்யூஷனா கொடுக்கணும். ஏன்னா இப்போ ரெட்மி மொபைல்ஸ் எல்லாருமே QHD பிளஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்க வந்து கொடுக்கல. அதை கொடுக்குறாங்க. பட் இது வந்து லீக் தான், கன்ஃபார்ம் இல்ல. கன்ஃபார்ம் பண்ண ஸ்பெசிபிகேஷன் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் கூட இந்த AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்ட்ராங் லீக்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? பட் நீங்க வந்து என்ன நமக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்னா ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. AMOLED பேனல்ல யாருமே இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டிங் வந்துட்டு ரொம்ப கொடுக்கல. இதுவரைக்கும் 90 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ் தான். பட் வந்து 140 ஹெர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து உண்மை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்ல. பட் உண்மை இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். பட் 120 ஹெர்ட்ஸ்க்கு கீழே குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு நிறைய வெப்சைட்ஸ்ல. சோ அதை தொடர்ந்து இந்த டிஸ்ப்ளே வந்து கேலரி டிஸ்ப்ளே. ஓகேவா? சோ கேலரி டிஸ்ப்ளே அப்படிங்கும்போது நமக்கு இந்த சாம்சங் பிரீமியம் மொபைல்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு சூப்பரா லுக் கிடைக்கும். சோ அதுவே ஒரு பாசிட்டிவ் தான். சோ ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து என்னதான் ஒரு நெகட்டிவ் இருந்தாலுமே பட் இந்த ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே நமக்கு அதிகமா இருக்கும்போது சோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தெரியாது. பட் இந்த பிரைஸ்க்கு இது வந்து ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த மொபைல் போனோட இதயம் ஐ மீன் ப்ராசஸர். சோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 875 கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ 875 யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் கூடவே கண்டிப்பா 875 யூஸ் பண்ணாங்கன்னா GPU அப்படின்னு பார்க்கும்போது கிராபிக்ஸ்க்காக கண்டிப்பா Adreno 660 தான் யூஸ் பண்ணி ஆகணும். சோ இந்த காம்பினேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு லீக்ஸ்ல இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தாறு மாதிரி இருக்கும், வேற லெவல் இருக்கும். கண்ணை மூடிட்டு வாங்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல்ல இருக்கும். எப்படி இல்லாம இருக்கும், பிரைஸ் அந்த அளவுக்கு தூக்கி வைப்பாங்க இல்ல. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது Oneplus 9ல வந்துட்டு நார்மலா ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க. சோ இதோட இமேஜஸ் நீங்க பார்க்கலாம். இது வந்து இப்போ ரீசெண்டா லீக் ஆன ஒரு போட்டோஸ் தான். சோ இதுல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு, கூட ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கொடுப்பாங்க Oneplus 9ல. Oneplus 9 Pro வந்துட்டு அவர் பெரிய ப்ரோல சோ அங்க வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சோ அங்க வந்து 61 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் இதோட சென்சார் பாத்தீங்கன்னா IMX689ங்கற மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு ஒரு லீக் படி. பட் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகும். பட் சோனி இல்ல அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியதுல கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா ஒரு பஞ்சுகோல் கேமரா கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடுல. சோ அங்க வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் Oneplus 9ல எத்தனை மெகாபிக்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் இல்ல. Oneplus 9 Pro 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இங்க வந்து அண்டர் டிஸ்ப்ளே கேமராலாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர சான்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த மொபைல் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ கொடுத்தாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல எதுவுமே நல்லா தான் இருக்கும். அது மட்டும் நம்ம இப்போ வர MI மொபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 செக்மெண்ட் போனோம் அப்படின்னா ஃபுல்லாவே 108 மெகாபிக்சல் கேமரா 8K ரெக்கார்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. சோ அதே மாதிரி இங்க ஏதாவது கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ஒரு 50,000 ரூபாய்க்கு செல்வாங்க அப்படின்னா சும்மா இல்ல, கண்டிப்பா நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் வாங்கும். பட் அங்க வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும்.
ஓகேவா? அது மட்டும் இல்லாம இங்க AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிற நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுப்பாங்க. சோ அதனால எந்த ஒரு குறையுமே இல்ல. பட் என்னதான் ஸ்பெசிஃபிகேஷன் லோவா இருந்தாலும் ஹையா இருந்தாலும் மக்கள் வாங்குறது OnePlus அப்படிங்கிற இந்த பிராண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சிஜன். ஓ எஸ். ஃபைனலா இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி பார்க்கும்போது இப்போதைக்கு வர வந்து லீக்ஸ் படி 5000 mAh பேட்டரி கூடவே இதை சார்ஜ் பண்றாங்க. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் கூடவே சார்ஜரும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதையும் கொடுத்துருவாங்க. பட் இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் இல்லைன்னா ஒரு மேட்டரே இல்ல, ஒரு ப்ராப்ளமே இல்ல. பட் இருந்தாக்க ஒரு 45,000 50,000 இதை பிரைஸ் பண்றாங்க. கண்டிப்பா அது முதல்ல பண்ணா கூட 55,000 60,000 கூட போலாம். சோ அப்படி இருக்கும்போது ஃபீச்சர்ஸ் இனிமே நிறைய இருக்கணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு நிறையவே இருக்கு. சோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இனிமே நல்லா இருக்கும். இனிமே வந்து லான்ச் ஆகல, இனிமே வந்து ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நான் பேசின எல்லாமே லீக்ஸ் தான். பட் நிறைய கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி இந்த மொபைல் ஃபோன் வரும்போது நிறைய ரெண்டு இமேஜஸ் நமக்கு கிடைச்சாச்சு. OnePlus 9 போட்டோஸ் பார்த்திருப்பீங்க, OnePlus 9 Pro போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. சோ இந்த மொபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ 2021 மார்ச்ல இல்ல ஜனவரி பிப்ரவரியில வந்து நீங்க ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா OnePlus ஒரு சூப்பரான மொபைல் இருக்கு. 5G மொபைல் அதை வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. பட் என்ன 3 மாசம் டைம் இருக்கனால இங்க வந்து அண்டர் டிஸ்பிளே டெக்னாலஜில யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு क्वेश्चन மார்க் தான். பட் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சோ இவங்க என்னமே கன்ஃபார்மா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க அந்த அப்டேட் எல்லாமே கேட்ச் அப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அண்ட் நீங்களும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன் யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரனாலும் நீங்க நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீடியோ இருக்கும். ஓகேவா? சோ வேற என்ன டவுட் இருக்கு, வேற என்ன உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே ரிப்ளை பண்ணுவேன். ஒவ்வொருத்தரோட கமெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருமே ரிப்ளை பண்ணுவேன். சோ see next video. உங்களுக்கு வந்து only means பை.